தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 36 மணி நேர தொடர் விசாரணைக்கு பிறகு 4 பேரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நிகழ்ந்த கொட்டகை தீயிட்டு எரிக்கப்பட்டதால் தடயங்களை அழிக்க முயற்சியா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தஞ்சா பாப்பநாடு கிராமத்தில் இளம் வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் இளம்பெண் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 36 மணி நேர தொடர் விசாரணைக்கு பின்னர் 4 தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சை பாப்பநாடு கிராமத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. பாப்பநாடு கிராமத்தில் காதலன் மற்றும் அவனது நண்பர்கள் இளம் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட கொட்டகையை தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சிறுவன் உள்பட 4 பேர் மீது 6 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு கிராமத்தில் காதலியை தனிமையில் பேச வேண்டும் என வரவழைத்து காதலன் கவிதாசன் தனது நண்பர்களான 17 வயது சிறுவன் மற்றும் திவாகர், பிரவீன் ஆகியோர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த 22 வயது இளம்பெண் தஞ்சை அரசு ராசா மிராஸ்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காதலன் கவிதாசன், அவரது நண்பர்கள் திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேர் மீதும் கொலை மிரட்டல், ஆயுதங்கள் தாக்குதல், திருடுதல், கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தல் உள்பட 6 பிரிவுகள் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குற்றவாளிகளின் அடையாளம் அணிவகுப்பு நடத்தப்பட உள்ளதால் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 36 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குற்றம் சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட கொட்டகை தீயிட்டு எரிக்கப்பட்டதால் தடயங்கள் அழிப்பதற்காக எரிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை பாப்பநாடு கிராமத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். 22 வயது இளம்பெண் தஞ்சை அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 36 நேர தொடர் விசாரணைக்கு பிறகு இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.